மூஞ்சி அதையும் பாரு. அந்த புறம்போக்கு உனக்கு லவ்வா? எங்க இருக்கான் அவன்? தெரியாது. ஏய், வேற எங்கெல்லாம் அவன் கூட போயிருக்க? உன்னை உட்கார வச்சு பேசுறது நினைக்காத. என்னுடைய ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். அவன் யாரை வெட்டி இருக்கான் தெரியுமா? ஏரியா கவுன்சிலரை. ஓடிட்டா விட்டுடுவோமா? ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு. அவங்க கிட்ட இந்த விசாரணை போச்சுன்னு வச்சுக்கோ, உன் உடம்புல ஒட்டு துணி இருக்காது. ஒழுக்கமான குடும்பத்துல பிறந்துட்டு ஏண்டி இப்படி இருக்கீங்க? ஒப்பனை பாரு, நெருப்புல வந்துட்டு இருக்கான். இத பார்த்து கூட அப்படி இருக்கீங்க. எங்கடி இருக்கான் சொல்டி. தெரியாது. அப்படி என்னதாண்டி அவன் மேல உனக்கு அக்கறை? எதை கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்லுது. ஒப்ப மூஞ்சி கோசம் தான் விடுறேன். ஏமா சார், எழுதி வாங்கிக்க அனுப்பி விடுமா? ஓகே சார். யோ போகடா. ஐயா கூடும் போதெல்லாம் வந்துட்டு போனீங்கன்னா சரிங்க ஐயா. ஏய், நல்லா எரிய விடுறா. ஏய், நீ போய் வேலையை பாடுறா. சரிண்ணா. வணக்கண்ணா. கேள்விப்பட்டேன், எல்லாம் ஒன்னா தானே இருந்தீங்க. என்னாச்சு உங்களுக்குள்ள? அது இல்லைண்ணா, அவர் துட்டுக்கு ஆசைப்பட்டாரு. நம்ம தொழில தான் யா கூட இருக்கிறவன் எப்போ மாறான்னு தெரியறதில்ல. எல்லாம் நம்ம தொழிலோட சாபக்கேடு. அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கறி தொழிலுக்கு வந்துட்டேன். என்னால எங்க போறதுன்னு தெரியாம ஓடினே இருக்கிறோம். தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. நான் பண்றதுனே தெரியலண்ணா. அதான் இங்க வந்தோம். அட்டு கவுன்சிலரை கொடுத்தாச்சு. இது லோக்கல் பிரச்சனை. நான் தலையிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒரே வழிதான், பெரியவர்கிட்ட போனாதான் சால்வ் பண்ண முடியும். ஏய், இவன் தானே பெரியவர்கிட்ட ஆட்டோ ஓட்டுறவன். அண்ணே, இந்த பிரச்சனை ஏற்கனவே பெரியவர்கிட்ட சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன, நானும் பெரியவர்கிட்ட பேசுறேன்டா. கவலைப்படாதட்டு, பாத்துக்கலாம். நைட் இங்க தங்கிட்டு காலைல போலாம்டா. ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணட்டுமா? இல்ல வேணாண்ணா, மனசு சரியில்லைண்ணா. சரி விடு, வா சரக்காச்சும் போடலாம். ஏய் தயா, 2 ஃபுல் எடுத்து வைடா. நீங்க இருக்கிற தைரியத்துல தானே பசங்களோட இங்க வந்துட்டோம். பார்த்து ஏய் விட்றா, பாத்துக்கலாம்டா. அதான் சொல்லிட்டேல்ல, பெரியவர்கிட்ட நானும் சொல்றேன். எல்லாம் நல்லபடியா முடியும் போ. இங்கே இரு, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். தூக்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு மிரட்டல் வந்துச்சு, குழந்தைய தூக்கிட வேணும். அதான் சார் உங்களை பார்க்க வந்தேன். என்ன வேலை? நோ, நான் சொன்னேன்லண்ணா, ஆட்டோவில் உக்காஞ்சிரா போல. அப்படியா? சரி, வர சொல்லு. அட்டே, வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. எல்லா பெரியவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க ஒரு தடவை வந்து பாத்துருங்க. சரிண்ணா, வாடா. நான் இருண்ணா வந்துடுறேன். சரி அட்டே. இங்கே இருமா. அன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுக்கும்போது இந்த லேண்டோட வேலை 8 கோடி ரூபாய். இன்னைக்கு 15 கோடி போறதுனால வேற ஒருத்தருக்கு மாத்தி கொடுத்து நான் இல்லை. கையெழுத்து போட சொல்லுங்க, பேலன்ஸ் செட்டில் பண்ணிடலாம். அதெல்லாம் முடியாது. பெரியவர் மேல வச்சிருக்க மரியாதைக்காக தான் இந்த கையெழுத்து. இந்தாங்க. வரங்க.
பெரியவர் நம்பி வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். முடிச்சு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். வரேங்க. அண்ணே அவர் தான் அட்டு. வணங்கண்ணா. இப்பெல்லாம் பணத்துக்காக பழக்கத்திலேயே கொலையா? இப்பெல்லாம் சாதாரணமாயிடுச்சு. அது இல்லைண்ணா, அது அதெல்லாம் எனக்கு தெரியும். அண்ணே சரிண்ணா. யோ கணக்கு, அது என்னன்னு பாரியா? அண்ணா உங்களை இங்கே தங்க சொல்லிட்டார். நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், உனக்காகவே வாழறேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. கருவுல உன்னை ஒழுங்கா வளர்த்தா உங்க ஆத்தா, மண்ணில விழுந்த உன்னை எங்க ஒழுங்கா வளர்க்கலையோன்னு வருத்தமா இருக்குமா. நீ தப்பா போறதுனாலதான் நான் மாப்பிள்ள பார்த்தேன். அன்றைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். உன்னோட தப்பான பழக்கம் இப்பவே ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. கை நீட்டி பிச்சை எடுக்கிறவன் கூட தான் பொண்டாட்டி புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா இவனுக்கு பணம் வேணும்னா பொண்டாட்டிய கூட விட்டுவாங்க. இது தெரிஞ்ச எந்த அப்பக்காரன் தான் பொண்ணை கொடுப்பான் சொல்லு? ஊருக்கு வேணும்னா நான் செவிட முட்டாள். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல அப்பனாதாம்மா இன்னைய வரைக்கும் இருக்கிறேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போலம்மா. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நல்ல பையன் இருக்கான், பேசி முடிச்சிடலாம். நீ நல்லா வாழணுமா. இல்லைன்னா இவ்வளவு நாள் நான் இந்த அடுப்புல வெந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமா. அர்த்தமே இல்லாம போயிடுமா. இதுக்கு மேல உங்ககிட்ட தம்மா இருக்கு. நல்லா சோறு கடிக்கிற ஏய் காலறடா சொன்னா. ஏய் அடக்கி உட்கார்ற. நீமாடா. அட்டு கொஞ்சம் வெளியே வாடா. என்னடா? வாடா. டேய் நீங்களும் தான். ஏய் வாங்கடா. என்னண்ணா சொல்லுண்ணா. டேய் அங்க பார். இங்க எதுக்குடா? நான் ஃபர்ஸ்ட் அத போ சொன்னா. ஏய் வாடா போலாம். ஏய் ஏய் போடா. ஏய் போடா. போன்றா பேசட்டே. போன் சொன்னா இவ வேற. என்னடா ஒழுங்கா இருக்கீங்களா? ஒழுங்கா இல்லைன்னா என்ன பண்ண போற? சோடா கோழி தலையா அந்த பொண்ணுக்கு ஒண்ணு அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. சும்மா இருக்க மாட்டே நீ? டேய் அண்ணன்டா நானு. தொட பக்கத்துல அடிப்பேன். இந்த இடத்துக்கு ஏனா? இப்ப எதுக்கு அழுகுற? அழாத, பேசி நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட என்னால அங்க இருக்க முடியாது. இருந்தா செத்துடுவேன். ஏய் லூசா நீ? ஏன் சொல்ல மாட்ட? ஒரு பக்கம் போலீஸ் என்கொயரி, இன்னொரு பக்கம் எங்க அப்பா மாப்பிள்ள பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் அங்க இருக்க சொல்றியா? நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான் இருக்கணும். அதான் கிளம்பி வந்துட்டேன். நானே மட்ட பண்ணிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணி இங்க வந்து தங்கியிருக்கேன். நீ வந்து இங்க எங்க தங்க முடியும்? இது பார், நம்ம 2 பேர் லவ் யாரும் பிரிக்க முடியாது, புரியுதா? அழாம வீட்டுக்கு போ. பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு உன்னை எப்படி தூங்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல கிளம்பு. நான் அவளை பத்திரமா வீட்டுல உண்ண. ஏய் வாங்கடா போலாம். நீ கூட்டு போனா நான் பேசுறேன். பாத்துக்கோளுவ வரேன். சரிண்ணா. நீ கிளம்பினா நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. என்ன விஷயம் சார்? பசங்களை தெரியுமா? இவங்களால லோக்கல்ல பெரும் பிரச்சனை, மேல எடுத்து பிரஷர் வேற. இந்த கேஸ்ல யாரும் சரண்டர் வேற ஆகல.
டாடி என்னம்மா ஷாப்பிங் போகணும் டாடி. ம் தேங்க்ஸ் டாடி. நானும் விசாரிச்சேன், அவன் மேலேயும் தப்பு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அடுத்து உனக்கு ஏசி போஸ்டிங் இல்ல? வேற 5 பேரை சரண்டர் பண்ணி இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன் சார். போ. காப்பாத்தி விட ஆள் இருக்குதுன்னு இதே பொழப்பாத்தனு பண்ணாதீங்க. இது கூட இவனோட 30 வருஷ பழக்கத்துக்காக தான் பண்ணது. போய் ஏதாவது பொழப்ப பாருங்க. சரிண்ணா. சரிண்ணா. வரண்ணா. 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 என்னமோ தெரியலாட்டே, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இனிமே நல்லா இருக்கும் பாரு. எங்க நல்லா இருக்குது, அதான் வேலு வந்துட்டான். அட்டே, நம்ம ஏரியால கவுன்சிலர் ஆளும் ஜெயாலும் சல்லடை போட்டு தேடிக்கிறாங்க அட்டே. சொன்னல நம்ம ஏரியாக்கெல்லாம் போக முடியாது அட்டே. இப்ப என்னடா பண்றது? ஏய், கவுன்சிலரே போட்டாச்சே, இவனுங்க போடுறது என்ன பெரிய விஷயமா? இவனுங்களையும் போட்டு இன்ஸ்பெக்டருக்கும் பேட்டரி கொடுக்கலாம். வாங்கடா போலாம். அட்டே, இந்த இன்ஸ்பெக்டருக்கு பேட்டரி கொடுக்கறது, கோவத்துல நம்ம போய் அவங்கள செய்யுது, பதிலுக்கு அவங்க நம்மள செய்யுது, இப்படி மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருந்தா வச்சுக்கோயேன், கடைசி வரைக்கும் நம்ம உயிருக்கு பயந்து பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். என்ன உழுவ, உயிர் பயம் வந்துச்சா? அது இல்ல அட்டே. ஏய் நிறுத்துறா, நம்ம பொறப்பே தப்பான பொறப்புடா. நம்மளுக்கு எல்லாம் என்னைக்கு உயிர் பயம் வருதோ அன்னைக்கே செத்துறணும்டா. டேய், இப்ப எது கோவப்படுற? அவன் சொல்றது கரெக்டாண்டா. இவ்வளவு நாளா நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சோம். வெளிய போய் பார்த்தா தான் தெரியுது நம்மளோட பெரிய ஆள்லாம் இருக்கானுங்கன்னு. திரும்ப பிரச்சனை பண்ண நினைச்சுக்கா, எங்கடா போய் நிப்ப? அவன் பேச்ச கேப்பண்டா. மத்தவங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும்டா, இனிமே நமக்காக வாழலாம். நல்லா அனாதியா வாழ்ந்து இல்லடா. ஏய், உனக்குன்னு ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு நம்ம வாழ்க்கைய நம்ம வாழலாம்டா. வாழணும்டா, வாழணும். அது உன்னால மட்டும்தான்டா முடியும். உன்னால மட்டும்தான் முடியும். நல்ல யோசி. பணம் இல்லாம இன்ஸ்பெக்டர் பேச முடியாதுடா. அட்டே, என் காலை சரி பண்ண கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை தர. முதல்ல உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணு. நோ, ஃபர்ஸ்ட் உன் காலை சரி பண்ண. இதை விட நீங்க தான் முக்கியம். ஏறட்டே, ஏறுன்னு சொல்றல்ல. அட்டே, ஏய், டீமா போனா பிரச்சனை ஆகும். நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு ஃபோன் பண்றேன், அப்புறம் எல்லாரும் அட்டிக்கு வந்துருங்க. மச்சி. ஏய், சார் பார்ப்பேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.